அன்பான சகோதர சகோதரிகளே, உங்களை ஆச்சரியப்படுத்தும் 5 பைபிள் உண்மைகளின் 2ஆம் பாகத்திற்கு வரவேற்கிறேன். முதலாம் பாகம் உங்கள் அனைவருக்கும் பிரயோஜனமாய் இருந்திருக்கும் என நம்புகிறோம். 1. நீளமான வசனம். தானியேல் 5:23. பரிசுத்த வேதாகமத்தில் பதிவு செய்யப்பட்ட இவ்வசனம் ஒரு தனி மனிதனின் பெருமை அழகும் கர்த்தரின் தீர்க்க நீதியையும் வெளிப்படுத்தும் ஒரு அற்புதமான எழுச்சியாக திகழ்கிறது. 2. சிறிய வசனம். யோவான் 11:35. இயேசு கண்ணீர் விட்டார் எனும் வசனம் எளிமையான சொற்களில் பெரும் உணர்வுகளை வெளிப்படுத்துகிறது. இவ்வசனம் சுருக்கத்திலும் அன்பும் வருத்தமும் நிறைந்திருந்ததை வெளிப்படுத்துகிறது. 3. பழமையான புத்தகம். யோபுவின் சரித்திரம் மனித வாழ்க்கையின் உண்மையான துயரங்களையும் அதனால் தோன்றும் நம்பிக்கையையும் வெளிப்படுத்தும் இந்த தொகுப்பு நம் உள்ளங்களின் நெடுஞ்சாலையாக அமைந்துள்ளது. 4. பரிசுத்த வேதாகமத்தின் மூல பாஷைகள். 3. அவை எபிரேயம், அரமாயிக் மற்றும் கிரேக்கம். கர்த்தரின் வார்த்தைகள். பெரும்பாலான பழமையான வசனங்கள் எபிரேய மற்றும் அரமாயிக் மொழிகளில் எழுதப்பட்டிருந்தாலும் நவீன நேரங்களில் கிரேக்கம் மொழியிலும் அவை காணப்படுகின்றன. 5. உலகளாவிய தாக்கம். பரிசுத்த வேதாகமம் உலகின் பல்வேறு நாடுகள் மற்றும் கலாச்சாரங்களில் அதிரடியான தாக்கம் கொள்ளும் புனித நூலாக விளங்குகிறது. ஆயிரக்கணக்கான பிரதிகளாகவும் 3000த்திற்கும் மேற்பட்ட மொழிகளில் மொழிபெயர்க்கப்பட்டு உலகம் முழுவதும் தொனித்துக் கொண்டிருக்கிறது. இந்த 5 பைபிளில் உள்ள அதிரடியான உண்மைகளில் சில. மேலும் இன்னபிற உண்மைகளை வரும் நாட்களில் காண்போம். அதனை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.